பெஸ்ட் இந்தியன் ஆத்தர்ஸ் அண்ட் their புக்ஸ் இன் இங்கிலீஷ். இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல ஆர்கே நாராயணன். தமிழ்நாட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருந்தவர். அங்கேருந்து அதுக்கப்புறம் மெட்ராஸில் ஷிஃப்ட் ஆகி நல்ல ஒரு வெல் நோன் பர்சனாக மாறிட்டார் பின்னால். இவருடைய ஒர்க்ஸில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, அந்த லாங்குவேஜ் டீலிங் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். யார் வேணாலும் ஈஸியாக படித்து புரிஞ்சிக்க முடியும். அந்த அளவுக்கு அதில் வந்து எளிமையாக இருக்கும். நாவல்ஸாக இருக்கட்டும், ஷார்ட் ஸ்டோரியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனாலேயே த காமன் மிடில் கிளாஸ் இந்தியன்ஸ் கிட்ட ஆங்கிலம் சம்மந்தமான ஸ்டோரிஸ் டெவலப் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ஆர்கே நாராயணனுடைய நாவல்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ். இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டவுன், அதாவது ஃபிக்ஷனலான ஒரு டவுனை வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இவருடைய ஒர்க்ஸில் எல்லா இடங்கள்லையும் மால்குடி அப்படிங்கிற ஒரு டவுனை வந்து எடுத்துக்கோ. அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஷனல் டவுன், தானாக உருவாக்கிக்கிட்டது, தன்னுடைய இமேஜினேஷனில் உருவாக்கிக்கிட்டு எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் அந்த ஒர்க்கு நடக்கக்கூடிய செட்டிங் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா மால்குடி அப்படிங்கிற பகுதியில் தான் மையம் வச்சுருக்கோம். அப்படி ஸோ இந்த மால்குடி அப்படிங்கிறது இவருக்கு பேஸ் ஃபார்ம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லா பெரும்பாலான ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரி, இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஆர்கே நாராயணன் அப்படின்னா மால்குடி அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஷனல் டவுனை சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரே ஒரு பிளேஸை மையமாக வச்சுக்கிட்டு நிறையா நாவல்ஸ் எழுதியிருக்கிறவங்க, அதாவது இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், சிலர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாவலில் ஒவ்வொரு செட்டிங் ஆஃப் பிளேஸ் இருக்கும். ஒரே ஆத்தர் 10 நாவல் எழுதியிருக்காங்கன்னா அந்த 10 நாவல்லையும் டிஃப்ரெண்டான செட்டிங்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா காமன். இது நம்ம எல்லா செட்டிங்ஸையும் ரொம்ப காமனாக புரிஞ்சுக்கிறது. இதே மாதிரி ஒரு சில ஆத்தர் தன்னுடைய 2க்கு மேற்பட்ட நாவல்ஸுக்கு ஒரே செட்டிங், ஒரே பிளேஸை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது யார் அப்படின்னா தாமஸ் ஹார்டி. தாமஸ் ஹார்டி வந்து பார்த்தோன்னா ஆர்கே நாராயணன் மாதிரியே அவரும் ஒரு ஃபிக்ஷனல் பிளேஸை வந்து வச்சிருப்பாப்படி. அதுதான் வெசெக்ஸ். இந்த வெசெக்ஸ் அப்படிங்கிற ஃபிக்ஷனல் பிளேஸ் தான் வந்து பார்த்தோன்னா தாமஸ் ஹார்டி தன்னுடைய நாவல்ஸில், பெரும்பாலான நாவல்ஸில் பயன்படுத்தியிருப்பாப்படி. ஸோ உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானது அப்படின்னா தாமஸ் ஹார்டியாக மைண்டில் வச்சுக்கணும். மால்குடியோட நீங்கள் வெசெக்ஸை தொடர்படுத்திக்காங்க. சரி, அப்போ ஆர்கே நாராயணனுடைய மால்குடி அப்படிங்கிற இந்த ஃபிக்ஷனல் பிளேஸ் இருக்கக்கூடிய இது எந்தெந்த நாவலில் பார்க்க முடியும் அப்படின்னா சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தி கைட், மால்குடி டேஸ் அண்ட் எக்ஸட்ரா, இதில் எல்லாம் பார்க்க முடியும். அதே போல் வில்லியம் ஃபாக்னர், அமெரிக்கன் ரைட்டர் வில்லியம் ஃபாக்னர் கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபிக்ஷனல் பிளேஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படி ஜக்னோபாட்டோவா கண்ட்ரி, ஏஸ் ஐ லே டையிங், அப்சலம் அண்ட் அப்சலம், இதில் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது பார்க்க முடியும். அதாவது சவுண்ட் அண்ட் த ஃபியூரி, இதில் எல்லாமே இவருடைய இந்த ஃபிக்ஷனல் பிளேஸை யூஸ் பண்ணும். அப்படி அதே மாதிரி கேப்ரியல் கார்சியா மார்க்வஸ், இவர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபிக்ஷனல் பிளேஸ் அப்படின்னா மகண்டோ. இதில் ஏன் இந்த இடத்த உங்களுக்கு நான் வந்து புரிய வைக்கிறேன் அப்படின்னா சில நேரம் மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்துடும். ஃபிக்ஷனல் பிளேஸை கொடுத்துட்டு அவங்க ஆத்தரை மேட்ச் பண்ணுவாங்க. அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு புரிய வச்சுட்ருக்கேன். 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட், லீவ் ஸ்டோம், இந்த நாவல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்வஸ் வந்து மெக்கண்டோ வந்து பயன்படுத்தியிருப்பாங்க இந்த ஃபிக்ஷனல் பிளேஸை. அந்த தாமஸ் ஹார்டியில் வந்து வெசெக்ஸ் அப்படிங்கும்போது டெஸ்ட் ஆஃப் த டி ஆஃப் வெல்ஸ், ஃபேர் ஃப்ரம் த மேடிங் க்ரௌட், த மேயர் ஆஃப் கேஸ்ட்பிரிட்ஜ், இதில் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி டாக்கின் வந்து பார்த்தோன்னா ஒரு பிளேஸ் அப்படிங்கிறது இப்போ எப்படி மால்குடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சென்னை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது. இது ஒரு பர்டிகுலர் ரீஜனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், இந்த மிடில் எர்த் அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்தோன்னா த லார்ட் ஆஃப் ரிங்ஸ், த ஹாபிட், த சிமிலர்லியன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கின் வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய நோட்டபிள் ஒர்க்ஸ் அண்ட் பிளேசஸ். ஜேம்ஸ் ஜாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டப்ளின் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிளேஸ் தான், இருந்தாலும் இவர் ஃபிக்ஷனலைஸ் பண்ணிக்குவா. அப்படி இந்த டப்ளினர்ஸ், எ போர்ட்ரேட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் எஸ் எ யங் மேன், யுலிசஸ், ஜேம்ஸ் ஜாய்ஸினுடைய நோட்டபிள் நாவல்ஸ் இந்த யுலிசஸ். அப்போ யுலிசஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ஆல்ரெடி டென்னிசனுடைய போயமும் இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல். அப்போ இதில் வந்து இது நாவல் ஜேம்ஸ் ஜாயினுடைய அது. அதே மாதிரி ஆண்டர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு நேமை பயன்படுத்தும். அப்படி தன்னுடைய நோட்டபிள் ஒர்க் வின்ஸ்பர்க்லையும் சரி அதே நாவல் அதே பிளேஸ் நேம்லேயே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு நாவல் ஓஹியோ, இந்த ஓஹியோலையும் வின்ஸ்பர்க் அப்படிங்கிற ஃபிக்ஷனல் பிளேஸை வந்து பயன்படுத்துவோம். அப்படி ஓகே, இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங் ஏதாவது இடத்துல வந்துடும். இதில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்கே நாராயணன், மேக்வஸ், தாமஸ் ஹார்டி, ஜேம்ஸ் ஜாய்ஸ், இவங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு 3 ஆத்தர் அண்ட் அவங்களோட பிளேஸை புரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சருக்கு போயிடலாம்.
ஏதாவது ஒன்று வச்சு மீதி இதுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, ஓகே, ஃபைன். ஓகே, நம்ம அகைன் ஆர்கே நாராயணன்கிட்டே வருவோம். இவருடைய டவுன் மால்குடி அப்படிங்கிறது பல ஒர்க்கில் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்துட்டோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காங்க. இந்த சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது 1935 வந்த ஒரு நாவல். இந்தது ஃபஸ்ட்டு நாவல் இன் ட்ரிலாஜி. அதாவது ட்ரிலாஜி அப்படின்னா 3 நாவல்ஸ் இருக்கு. ஒரே ஸ்டோரி, இன்னொரு ஸ்டோரியோட அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே கண்டினியூ ஆகிட்டு இருப்பாங்க. சில இதில் வந்து கேரக்டர்ஸ் கண்டினியூ ஆக மாட்டாங்க, பட் ஆனால் அந்த ஸ்டோரி அப்படிங்கிறது தொடர்பாக இருக்கும். அதுதான் ட்ரிலாஜி. இதில் வந்து ஃபஸ்ட் புக் இன் எ ட்ரிலாஜி, அதாவது மால்குடி அப்படின்னு செட் பண்ணி இருக்கிறதுல ஒரு ஃபர்ஸ்ட் புக் அப்படின்னா சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில். சரி, இது கூட வேற என்னென்னு இருக்குது? அதாவது ட்ரிலாஜினா 3 ஒர்க் இருக்கணும்னு சொல்லிட்டேன். அதில் ஒன்று சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், மூணாவது த இங்கிலீஷ் டீச்சர். நல்லா புரிஞ்சுக்கணும். சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத கூட சேர்ந்து மொத்தம் 3 ட்ரிலாஜி இருக்குது. ட்ரிலாஜிங்கிற 3 ஒர்க் இருக்குது. அதில் ஒன்று சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், மூணாவது த இங்கிலீஷ் டீச்சர். இது மூணுலேயுமே மால்குடி அப்படிங்கிறது தான் ஃபிக்ஷனல் பிளேஸாக இருக்கும். சரி, இந்த சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃப்ரெண்ட் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இது ஏதோ ஒரு விஷயத்தை ரிலேட் பண்ணுது இல்லையா, அது என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஓவராலான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் சுவாமி அப்படிங்கிறதுல சுருக்கமான அந்த நேம் வந்து பெர்சன் யாருன்னா சுவாமிநாதன் சொல்லி ஒருத்தர் இருப்பா. அப்படி அவன் ரொம்ப எப்படி இருப்பான்னு ஒரு லேசியான ஒரு பாய் தான் இருப்பா. அப்படி இந்த சுவாமிநாதனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. யார் யார் அப்படின்னா சாமுவேல், சங்கர், சோமு, மணி, இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நியூவாக இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரான். அவன் பேர் தான் ராஜம். இந்த ராஜம் அப்படிங்கிறவன் அவங்க அப்பா வந்து பார்த்தோன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போலீஸ்மேன். அவனுடைய சன்னு தான் ராஜம் அப்படிங்கிறவங்க. இவங்கெல்லாம் எங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியன் கான்செப்ட் அப்படிங்கிறது நான் வயலண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு அதில் வரக்கூடிய இந்த கேரக்டர்ஸாக இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. சமுதாயத்துக்கு நிகராக விஷயத்தில் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்கூலுக்குள்ளே இருந்துக்கிட்டு அதெல்லாம் செய்கிறாங்க. சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு ஸ்கூல் பையனாக இருந்துட்டு செய்யவே கூடாது, அதெல்லாம் செய்வாங்க. இதை கண்டிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து இவங்களை எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. இவங்க வெவ்வேறு ஸ்கூல் மாறி மாறி போயிட்டுருக்குறாங்க. ஸோ இவங்களோட ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஒரு டைமில் வந்து பார்த்தோன்னா சுவாமி வந்து பார்த்தோன்னா தப்பிக்கவே முடியாத இடத்துல போய் மாட்டிக்குவோம். அப்படி அந்த இடத்துல கூட அவங்க அப்பா தான் வந்து பார்த்தோன்னா அவர் மீட் எடுத்துகிட்டு வருவோம். அப்படி அந்த இடத்துல இருந்து காப்பாற்றி கொண்டு வருவோம். அப்படி ஒன் டைம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்துட்டு ராஜம்மனுடைய அப்பா என்ன பண்ணுறாரு, சரி நம்ம இங்கே இருந்தோன்னு இன்னும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இவர் வேற ஒரு பிளேஸுக்கு மாறி போகிறார். போலீஸ்மேனாக இருக்கிறவர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறாரு. டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகும்போது சுவாமியினால் அதை தாங்கவே முடியல. ராஜம்மனுடைய பிரிவு ஏற்றுக்க முடியாத ஒரு பிரிவாக இருக்கும். அந்த போகும்போது வந்து பார்த்தோன்னா ஒரு புக் ஒன்று கொடுத்து அனுப்போம் அப்படி சுவாமி ராஜம் கிட்ட. அதேமாதிரி ராஜம் போகிறத பார்த்துட்டு அந்த வழியை வந்து தாங்க முடியாத ஒரு இடத்துல இருந்து அனுபவிப்போம் அப்படி சுவாமி. இதுதான் வந்துன்னா சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஓவராலான ஒரு கான்செப்ட். நம்ம எல்லா ஸ்டோரியும் பார்க்கல, ஒரு முக்கியமான சில இடத்த மட்டும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவங்க ஒர்க்கும் அவங்க ஆத்தர் யார் அப்படிங்கிறது நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி தி கைடு அப்படிங்கும்போது இது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் கைடை தான் நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஐடியா வந்து வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அந்த பீரியடில் ஒரு ஃபாரினரோட ஐடியாவை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இதை வந்து பயன்படுத்தியிருப்போம். அப்படி ஆர்கே நாராயணன். தி கைடில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ் வந்துன்னா ராஜு. அந்த ராஜு வந்து சுருக்கமாக எப்படி சொல்லுவாங்கன்னா ரயில்வே ராஜுன்னு தான் அழைப்பாங்க. அங்கே ராஜுங்கிற ஒரு கேரக்டரு, ரோசி, மேர்கோ, இந்த 3 கேரக்டர் இருப்பாங்க. முக்கியமான கேரக்டர். நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஆர்கே நாராயணோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே போகணும். ஒரு 40-50 கேரக்டர் வந்துடுவாங்க. அங்கங்கே போகிற இடத்துல எல்லாம் ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அப்படி அந்த இடத்துல கேரக்டரே தேவைப்படாது, ஆனால் கேரக்டரை கொடுத்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருப்போம். அப்படி நாம் மேஜரான கேரக்டர் தான் பார்த்துட்டு இருப்போம். சரி, இந்த ராஜு அப்படிங்கிறவர் தான் இந்த ப்ரொட்டகனிஸ்ட். இந்த கைடு அப்படிங்கிற நாவலில் ராஜு தான் ப்ரொட்டகனிஸ்டாக இருப்பா. அப்படி ஒரு டூரிஸ்ட் கைடாக இருப்பா. அப்படி இது என்ன அப்படின்னா எப்படி வந்து பார்த்தோன்னா ராஜு வந்து ஒரு கைடாக இருக்கக்கூடிய ராஜு எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறாரு, தன் வாழ்க்கையில் எந்த மாதிரி மாறுறாரு, கைடாக இருக்கிறவர் எப்படி மாறி போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மையமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோசி வந்து பார்த்தீங்கன்னா மேர்கோவை மேரேஜ் பண்ணியிருப்பா. அப்படி ஸோ ஆல்ரெடி ரோசி அண்ட் மேர்கோ மேரிடு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இந்தியாவுக்குள்ளே வரும்போது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மேர்கோ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்லேருந்து வரும். அப்படி இந்தியாவிலேருந்து
இருக்கும்போது ஒரு ஆர்கியாலஜிஸ்டாக இருப்ப அப்படி. இவருக்கு ஆர்கியாலஜிஸ்டாக இருக்கிறதுனால பல்வேறு பகுதிகளுக்கு போய் போய் பார்த்துட்டு இருப்ப அப்படி. அப்படி போகும்போது தான் ராஜுவை மீட் பண்ணுவாங்க இவங்க. ராஜுவை மீட் பண்ணும்போது அங்கே என்ன தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, ராஜு ரோசிக்கு வந்து பார்த்துட்டுனா டான்ஸில் ரொம்ப ரொம்ப ஈடுபாடு. டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும் ரோசிக்கு. பட் ஆனால் மார்கோவுக்கு டான்ஸ் ஆடுற அனுப்புறதுல எந்த ஒரு விருப்பமே இருக்காது. இந்த விஷயத்த வந்து பார்த்தோன்னா இவர் வந்து கைடாக இருக்கும்போது இந்த விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இது வந்து பார்த்தாட்டினா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்குள்ள ஒரு சண்டையாகவும் மாறுது. அதே மாதிரி ராஜு என்ன பண்ணும் அப்படின்னா, ரோசியினுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக அங்கங்கே சில பகுதிகள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் டான்ஸ் ஆடவும் வைப்பா அப்படி. ஸோ இதனால கோவப்பட்ட மார்கோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மெட்ராஸ்க்கே போயிடுறாரு. அவர் மட்டும் தனியாக போயிடுவோம் அப்படி. ரோசியை விட்டுட்டே போயிடும் அப்படி. ஸோ இப்போ ரோசி என்ன பண்ணுறா, எங்கே போய் வாழ்றதுன்னு தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் ரோசிக்கு ஆதரவு தரது யார் அப்படின்னா ராஜு. ஸோ ரோசி மேரிட் ஆனவன், ராஜு மேரேஜ் ஆகாத ஒரு பையன். இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போய் இருக்கும்போது ராஜுனுடைய அம்மானால அதை ஏற்றுக்கவே முடியாது. என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி அதை அப்போஸ் பண்ணும் அப்படி. இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லிவிங் டுகெதர் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படி. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறான், ரயில்வே ராஜுவாக இருந்தவன், கைடாக இருந்தவன் என்ன பண்ணுறான், ஓடி ஓடி பல்வேறு இடங்களை தேடி பிடிச்சி இந்த ரோசிக்கு வந்து பார்த்தோன்னா டான்ஸிங்க்கான பிளேசஸ் வந்து ரெடி பண்ணி நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போயிடுறான் அப்படி. ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா ரோசினுடைய சைனுடைய ஃபோர்ஜரி பண்ணினதுனால ராஜு வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனர் ஆயிடுறாரு. ஜெயிலிருந்து இருந்துட்டு வருவோம் அப்படி. இதுதான் வந்து ஸ்டோரியில். அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்னொரு இடத்துல எல்லாம் ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கல் அப்படிங்கிற ஒரு இடத்துல போயிடுறாரு. அதுக்கப்புறம் ரோசியும் போயிடுவா. ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் மேங்கல் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் போய் இருப்பா அப்படி. ஒரு சாதுவாக மாறி அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் சேவை செய்யக்கூடிய மனநிலையில் மாறிடும் அப்படி. ஸோ இங்கே என்னன்னா இந்த ஸ்டோரியில் என்ன அப்படின்னா, அதாவது மேரீடான ஒருத்தரை ஒரு பொண்ணை வந்து விரும்புறது தவறு அப்படிங்கிற விஷயத்த மறைமுகமாக காட்டியிருப்பா அப்படி. அவன் திருந்தி வாழ்கிறான் அப்படிங்கிற வரைக்கும் கொண்டு போயிருப்பா அப்படி. தி கைட் அப்படிங்கிற நாவலில் ஆர்கே நாயன் பயன்படுத்துது. அதே மாதிரி த டயர் ஆஃப் மால்குடி, த இங்கிலீஷ் டீச்சர் எல்லாமே இவருடைய ஒர்க்கில் ரொம்ப முக்கியமானது. இந்த இங்கிலீஷ் டீச்சருக்குள்ளேயும் அப்படி தான். இங்கே என்னென்னா கிறிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை இழந்த பின்பு எந்த மாதிரியான வாழ்க்கையில் ஃபீல் பண்ணுறாரு, அதாவது சூப்பர் நேச்சுரல் பவர் வரைக்கும் போயிடுவாங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா இவன் வந்து ஒரு இங்கிலீஷ் டீச்சராக இருப்பா அப்படி. இங்கிலீஷ் டீச்சராக இருக்கும்போது தன் மனைவி கிட்டேயும் தன்னுடைய அப்பா கிட்டேயும் லெட்டர் மூலியமாக தான் பேசிக்குவாங்க. ரொம்ப நாள் ஏன்டா நீ தனியாகவே இருக்கிற, அதனால் உன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் வச்சுக்க அப்படின்னு சொல்கிறது எங்கள் அப்பாவோட அட்வைஸு. அதனால் ஒய்ஃப் அழைச்சிக்கிட்டு வர அப்படி தன் பொண்ணுங்களோட ஒய்ஃப் அழைச்சிக்கிட்டு ஒரு பிளேஸில் போய் செட்டில் ஆகிறாரு. ஒர்க் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தாலேயே. செட்டில் ஆகிறதுக்கு முன்னால் தான் ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு பிளேஸில் போய் ரீச் ஆகி வீடு தேடுறாங்க. வீடு தேடிட்டு போன ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ணாடி துண்டு ஒன்று இவ காலில் ஏறிடுது. அது ஏறினதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தோன்னா அவளுக்கு வந்து அந்த டிசீஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகி இறந்துடுறான். இவ இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கைடு சாரி இந்த இங்கிலீஷ் டீச்சர் வரக்கூடிய கிறிஸ்டனால தன் வாழ்க்கையே வாழ முடியாது. ரொம்ப சஃபர் ஆகிப்பா அப்படி. போகிற இடமெல்லாம் தன் மனைவி நிற்கிற மாதிரியே இருக்கும். தனக்குள்ள இன்னொரு கேரக்டராக மனைவி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பா அப்படி. ஸோ இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் எல்லாத்தையும் ஆர்கே நாராயணன் பயன்படுத்தியிருப்பா அப்படி. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் விஷயத்த வந்து கொஞ்சம் மேலோட்டமான விஷயத்த இந்த கேரக்டர்ஸ் மட்டும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ உங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஒர்க்கும் அந்த ஒர்க்கினுடைய எந்த இயரில் பப்ளிஷ் ஆச்சு, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஆத்தர் யார் அப்படிங்கிறது நீங்கள் பேக்ரவுண்ட் ஒர்க்கில் அதை செஞ்சுருங்க. நான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட் மூமெண்ட்டில் இது வந்து இம்பார்ட்டண்டான ஒர்க்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு கேள்வி வரும், அதனால் இது ஸ்ட்ராங்காக புரிஞ்சு வச்சுக்கணும். சரி, முல்க்ராஜ் ஆனந்த் இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு பெஸ்ட் ரைட்டர் எதில் காட்ட முடியும் அப்படின்னா, ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபிக்ஷனுக்குள்ளே இவர் வந்து எடுத்து பார்க்க முடியும். அதாவது இவர் வந்து பார்த்தோன்னா பூர்வீகமெல்லாம் ஒரு சைடு, அதாவது இந்த ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னாலே இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ஆரிஜின் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க. இதில் வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இவர் எந்த மாதிரியான ஐடியாவுக்குள்ளே போகிறார் அப்படின்னா, அந்த கேஸ்டிசத்துக்குள்ளே போகிறாரு. அதுவும் ஏழைகள் எல்லாம் எப்படி சஃபர் ஆகுறாங்க இந்தியன் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்டிசம் ஒரு ஏழ்மையான இருக்கிற ஒரு ஃபேமிலியில் இந்த கேஸ்டிசம் எப்படி வந்து டிபெண்ட் ஆகிருக்கு, அது அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் பிரச்சனைகள் ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டும் அப்படி. இந்த முல்க்ராஜ் ஆனந்தனுடைய நாவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து படிச்சிங்கன்னா இந்தியாவினுடைய ஒரு பகுதியை அப்படியே ஃபீல் பண்ண முடியும். அதாவது கிட்டத்தட்ட 1930களில் இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது அப்படி தத்ரூபமாக கொண்டு வரும் அப்படி. நிறைய ஆப்ஜெக்ட்ஸை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் அப்படி. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ் அப்போ இருக்கிற ஆப்ஜெக்ட் இப்போலாம் இருக்கவே இருக்காது. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு, ரோடுனா எப்படி இருக்கும், ரோட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படி. அதே மாதிரி பிரிட்டிஷ் ஆதிக்கம் செஞ்சுட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் முல்க்ராஜ் ஆனந்தனுடைய நாவல்ஸ்லேருந்து பார்க்க முடியும். சரி, இவருடைய ஒர்க்கே அன்டச்சபிள் வருது 1935 வருது. இந்த ஒர்க்கு வந்ததுக்கப்புறம் இந்த நாவலுக்கு பின்னால் தான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ரைட்டர்ஸ் இன் இங்கிலீஷ் எங்கே இன்டர்நேஷ்னல் ரீடர்ஷிப் வாங்கின அளவுக்கு
ஒரு பெஸ்ட்டான ரைட்டராக மாறிடுறாரு. உலகம் முழுக்க இது வந்து பார்த்தா என்ன ஆகுது, இந்த அன்டச்சபிள் நாவல் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகி இவருக்கான பேரும் புகழையும் ஏற்படுத்தி வந்திருக்கும். அதே மாதிரி இவரோட நாவல் வில்லேஜ், கூலி, த பிரைவேட் லைஃப் ஆஃப் அன் இந்தியன் பிரின்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான ஒர்க்கு. இந்த கூலியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1936 வந்து இந்த ஒர்க்கில் என்ன பண்ணும் அப்படின்னா முன்னு அப்படிங்கிற கேரக்டர் தான் அது வந்து மையப்படுத்தியிருப்பாங்க. ஒரு வந்து பார்த்தோன்னா இவன் வந்து ஒரு 14 வயசு பையன் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறான் அப்படிங்கிறது. இந்த கூலியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிறது எப்படி டிஸ்டர்ப் பண்ணுது, அது மாதிரி கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத எடுத்திருப்பா அப்படி. ஸோ ஒரு ஸ்டோரி அப்படிங்கும்போது முடியும் போது ஒரு ட்ராஜிக்கான ஒரு ஈவெண்ட்டை நெருங்கி போய் தான் இந்த கூலி அப்படிங்கிறதே முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி த பிரைவேட் லைஃப் ஆஃப் இந்தியன் பிரின்சஸ் அப்படிங்கிறது 1953 வந்திருக்கிற ஒரு ஒர்க்கு. இது என்ன அப்படின்னா இந்த பிரின்சி ஸ்டேட்னுடைய அபாலிஷனை வந்து எடுத்து டீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்படி வந்து பார்த்தோன்னா அபாலிஷ் பண்ணுறது, அதாவது ஆங்கிலேயர்களுடைய ரூல்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு அரசர்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து எல்லாத்தையும் டிலமினேட் பண்ணிருச்சு. அரசர்கள்னா இவ்வளோ இடம் இருக்கும், பயங்கரமான சொத்து மதிப்போடு இருந்தாங்க. பட் ஆங்கிலேயர் ரூல் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அரசர் அப்படின்னா அவர் குறிப்பிட்ட சொத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பல ரூல் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா பிரின்சி ஸ்டேட்ஸுக்கு தேவையான ஒரு அபாலிஷன் நடக்கிறதுல அந்த ஸ்டேட்ஸ் எப்படி சஃபர் ஆகுது அப்படிங்கிறத இந்த பிரைவேட் லைஃப் ஆஃப் அன் இந்தியன் பிரின்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான ரைட்டரை நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா குஷ்வந்த் சிங். எக்ஸ்ட்ரீமான ஒரு ரைட்டரை, இவர்கிட்ட இருந்து இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பல இடங்களில் பார்க்க முடியும். இவர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இந்தியன் ரைட்டர்ஸ் அண்ட் ஜேர்னலிஸ்ட். ஸோ இவருடைய பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாயராக இருப்பா அப்படி, அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸராக இருக்கிறாரு, ஜேர்னலிஸ்டாக இருக்கிறாரு, ஒரு சம் மேகசினில் எடிட்டராகவும் இருந்திருப்பா அப்படி. ஸோ அதனால் இவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக எடிட்டராக இருந்துக்கிட்டு எந்த அளவுக்கு ஒரு உண்மைத்தன்மையான விஷயங்களை திரட்டினார் அப்படிங்கிறது தான் இவருடைய நாவலில் வந்து பார்க்குறது நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1974 பத்மபூஷன் வந்து கொடுக்குறாங்க. பத்மபூஷன் அவார்டு அப்படிங்கிறது இந்தியாவில் வழங்கக்கூடிய ஒரு அவார்டு, பத்மபூஷன் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, 1984 அதை ரிட்டர்ன் பண்ணிட்டார். 1984 ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஏன் ரிட்டர்ன் பண்ணுறாரு அப்படின்னா ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் ராணுவம் போய் அங்கே போய் அதை வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள சில தீவிரவாத கும்பல் இருக்கு, அதனால வந்து அதை அங்கே அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது சில தீவிரவாத இயக்கங்களாக மாறப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னு பேரை வச்சுக்கிட்டு அந்த கோயிலை போய் அட்டாக் பண்ணி அங்கிருந்து எல்லாத்தையும் இருக்கிறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் சில சேதங்கள் எல்லாம் கூட ஏற்பட்டுரும். அதனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங் அப்படிங்கிறதுனால தன்னுடைய கோயிலில் வந்து இப்படி பண்ணிட்டாங்களே, ஒரு புனிதத்தை கெடுத்துட்டாங்களேன்னு சொல்லி கோவப்பட்டு தான் என்ன பண்ணுறாரு, அந்த பத்மபூஷனை ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படி. இதில் இவருடைய ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் டு பாகிஸ்தான், இதை நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு நாவல். நிஜமாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன் செட்டாக இருக்கட்டும் அல்லது யூஜிசி நெட்டாக படிக்கிறீங்களா இல்லை ஆர்சிஆர் படித்தாலும் சரி, இதற்கு அப்புறமா நீங்கள் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் ஃப்ரீ ஆனீங்கன்னா இந்த ட்ரெயின் டு பாகிஸ்தானை கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி படிங்க. அதாவது 1947 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த ஒர்க்கை படிக்கும்போது ரொம்ப ஃபீலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதில் பிக்சர் நிறைய ஆட் பண்ணியிருப்போம் அப்படி. அந்த பிக்சர் எல்லாம் பார்க்கும்போது அப்பா என்னடா மக்களுக்கு இவ்வளோ ஒரு துன்பமா, இதுக்கு வந்து கம்முனு இவங்க வந்து இந்த 1947 ஆகஸ்ட்டில் நமக்கு வந்து விடுதலையே இல்லாமல் போயிருந்தாலே பரவாயில்லையாட்டுன்னு சொல்கிற அளவுக்கு வச்சிருக்கு. ஒரு பர்டிகுலர் பகுதியில் நடக்கிற ஒரு ஈவெண்ட் தான். ஒட்டுமொத்த இந்தியாவில் நடந்த விஷயத்தை காட்டில் ஒரு இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த ட்ரெயின் டு பாகிஸ்தான்லேயே இருக்கும். பார்த்தாலே தெரியுது ஒரு ட்ரெயின் என்ன ஆகுது, பாகிஸ்தானை நோக்கி போகுது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் இந்த ட்ரெயின் டு பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவலாக இருக்கும். இது என்ன அப்படின்னா 1947 பார்ட்டிஷன் நடக்குது, அதாவது பிரிவினை அப்படிங்கிறது நடக்குது. நீ பாகிஸ்தான் சார்ந்தவன், நீ இந்தியாவை சார்ந்தவன். அப்போ அவங்கங்க பிரிஞ்சு இது போகிறாங்க. அதாவது முஸ்லீம் எல்லாம் முஸ்லீம் கண்ட்ரி நோக்கி போகிறாங்க, சீக் எல்லாம் இந்தியாவை நோக்கி வராங்க. இதுதான். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் எல்லாம் பாகிஸ்தான் நோக்கி போகிறாங்க, பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய சீக்ஸ் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே வராங்க. இதுதான் அந்த இடத்துல ஒரு பார்ட்டிஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனோமாஜ்ரா அப்படிங்கிற ஒரு பிக்ஷனல் பார்டர் ஒரு பிளேஸ் இருக்குது, ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ் நேம் வந்து மனோமாஜ்ரா. இந்த மனோமாஜ்ராங்கிறதுல வந்து பார்த்தோன்னா அங்கிருந்து தான் ஆளுக்கு பிரிஞ்சு போகிறாங்க. அது ஒரு சென்டர் ஆஃப் த பிளேஸாக இருக்கும். ஸோ இதில் மக்கள் அப்படி போகும்போது தன்னுடைய பிளேஸை விட்டுட்டு போகும்போது எப்படி வந்து வருத்தப்பட்டு போகிறாங்க. ஏன்னா ஒரு 30-40 ஆண்டுகள் ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த இடம் இனி சொந்தம் இல்லை, இனி இங்கிருந்து போகலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வறுமையை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே எவ்வளோ உடைமைகள் எடுத்துகிட்டு போகாமல் அவ்வளோதான் எடுத்துகிட்டு போகிறாங்க. சிலரெல்லாம் ஆடு மாடுகள் எடுத்துகிட்டு போகிறாங்க, சில நாள் விட்டுட்டு போகிறாங்க. ரொம்ப வறுமை, அவ்வளோ ஒரு ஃபீல்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ட்ரெயினில் சில எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா, அப்படி ஒரு இடத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சில நேரங்கள் அந்த இடம் அந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்
அப்படியே நடக்கோட முடியாது. அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொட்டில் மாதிரி கட்டி அவர் வந்து தோளில் சுமந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஃபீல்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரெயின் டு பாகிஸ்தான். அதே மாதிரி இந்த டெல்லிய நாவல் அப்படிங்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணுறதா தான் இருக்குது. டெல்லியை பற்றின ஒரு ஐடியாவை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த ஹிஸ்ட்ரியில் டெல்லி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதும் இந்த குஷ்வந்தினுடைய நாவல் டெல்லியில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒய் ஐ சப்போர்ட்டட் த எமர்ஜென்சி, தெர் இஸ் நோ காட் அண்ட் த சன்செட் கிளப். அந்த எமர்ஜென்சி ஆனபோது இவர் ஏன் சப்போர்ட் பண்ண அப்படிங்கிற ஒர்க் எல்லாமே இந்த குஷ்வந்த் சிங் ஒர்க்கில் இருந்து பார்க்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டு பாகிஸ்தான், டெல்லிய நாவல், இதை ரெண்டையும் நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரஸ்கின் பாண்ட். ரஸ்கின் பாண்டை பொறுத்த வரைக்கும் இவரோட ஒர்க்கெல்லாம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் லிட்ரேச்சரில் தான் இருக்கும். பெரும்பாலும் சில்ட்ரனுக்கான எழுதுனதாக இருக்கும். அதனால் இவருடைய ஒர்க்ஸ் பெரும்பாலும் சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1999 வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீயும் 2014 பத்மபூஷன் அவார்டும் கொடுத்துருப்பாங்க. இவருடைய ஒர்க் எல்லாமே நான் முன்னாடியே சொல்கிறேன் சில்ட்ரன் லிட்ரேச்சரில் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பார்த்தீங்கன்னா த ரூம் ஆன் த ரூஃப், எ ஃப்ளைட் ஆஃப் பீஜன்ஸ், டெல்லி இஸ் நாட் ஃபேர், த நைட் ட்ரெயின் அட் டியோல், த ப்ளூ அம்பர்லா, இதெல்லாம் முக்கியமான ஒர்க்கு. நல்லா பார்த்து வச்சுக்கணும். சில நேரங்கள் எப்படி இருக்குன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒர்க் வாஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாவல் வாஸ் நாட் ரிட்டன் பை ரஸ்கின் பாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் எல்லா நாவல்ஸையும் என்னென்ன இருக்குதோ நான் பெரும்பாலும் கொடுக்குறது எல்லாமே இம்பார்ட்டன்ஸான நாவல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதனால் அந்த இம்பார்ட்டண்டான நாவல்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிக்கோங்க. இங்கே என்னென்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஐடியா என்னென்னா அந்த ஒர்க்கு அது யார் எழுதுனா, அது எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் கொடுத்துட்டேன். இது எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் பேக்ரவுண்ட் ஒர்க்கில் பண்ணணும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை தேடி வச்சுக்காங்க. எனிகோ இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் லிட்ரேச்சர் வரக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் பெரும்பாலான ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் இன்றைக்கி நம்ம நடத்தக்கூடிய ஏரியாவிலேருந்தே வந்துடும். அந்த நெக்ஸ்ட் மனோகர் மல்கோங்கர். இந்த மனோகர் மல்கோங்கர் இவர் என்ன அப்படின்னா எப்படி ஆர்கே நாராயணன், முல்க்ராஜ் ஆனந்த் இருந்தாங்களோ அதே டைமில் தான் இந்த மனோகர் மல்கோங்கர் வந்து எழுதியிருப்பாப்படி. ஆர்கே நாராயணன் அண்ட் முல்க்ராஜ் ஆனந்த் மாதிரி இல்லாமல் இவர் ஒரு தனி ரூட்டில் போயிருப்பாப்படி. அப்படியே ஒரு எப்படின்னா ஒரு ஃபாரன்சிக் நாவல் மாதிரி இருக்கும். இவர் இதெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தேடி போகிறாங்க, எவனோ ஒருத்தர் கொலை செஞ்சுருப்பான், அதை வந்து கண்டுபிடிக்க போகிற மாதிரி, அல்லது வேற ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும், அது உண்மையாக இருக்கும், அதை எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது, ஒரு குற்றம் நடந்திருக்கும், அதை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்பை ஏஜென்சி மாதிரி தான் இருக்குது இவர் படிக்கிறது எல்லாமே. ஸோ அதனால் நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனலான விஷயத்தை எல்லாத்தையும் வச்சிருப்போம். அப்படி குறிப்பாக வந்தோன்னா ஸ்பை இன் ஆம்பர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் மீது எல்லாமே இருக்கும். கான்செப்ட் மாதிரியே தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கலகலப்பு மூவி பார்ட் 1 பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். கேரக்டர்ஸ் மட்டும் தான் மாறி இருப்பாங்க, கான்செப்ட் ஒன்று தான் இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதையும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு இடத்துலையுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒன்று தேடி போகிறாங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அதே மாதிரி தான் இவர் மற்றதில் என் பெண்ட் இன் த கேங்ஸ், பேண்டிகோட் ரன், கேக்டஸ் கண்ட்ரி, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு மனோகர் மல்கோங்கர் இதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிராத் சதுத்ரி, நீராத் சி சதுத்ரி, இவங்களுடைய ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இவருடையது ஈக்குவலாக எழுதுவாப்படி. பெங்காலிலையும் ஒரு ஒர்க் வந்துச்சுன்னா அடுத்து இங்கிலீஷில் வரும். ஸோ அதனால் போட்டி போட்டுக்கிட்டு இவரே எழுதுவாப்படி. பெங்காலி மொழியிலையும் ஒரு ஒர்க் வந்துட்டு இருக்கோம், இங்கிலீஷில் எழுதிட்டு இருப்பாப்படி, ரெண்டுலேயும் ஈக்குவலாக வந்து எழுதிட்டு இருப்பாப்படி. இவர் தான் அப்படி தான் ஒரு ஹிஸ்ட்ரிஸை வந்து எடுத்து பார்க்க முடியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலனிக்கு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவுடைய கல்ச்சர் வந்து எப்படி இருந்துச்சு, அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது இவருடைய பெரும்பாலான ஒர்க்கில் வந்து காட்டும். அதனால் பிரிட்டிஷ் காலனியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவருடைய ஒர்க் எடுத்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறையா ஒர்க்கில் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரீமான ஒரு ஒர்க்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் அக்கௌண்டண்ட்டாக இருப்போம் அப்படி. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நிறையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேகசின்ஸ்லாம் வந்து நிறைய ரைட்டிங் வந்து கொடுத்துருப்போம் அப்படி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஆட்டோபயோகிராஃபி அண்ட் அன்னோன் இந்தியன், இந்த ஒர்க்கு இவர் வந்து எழுதின ஒர்க்லேயே ஒரு முக்கியமான ஒர்க்கு. இவர் லைஃப்பில் இவர் ஒரு பெஸ்ட் ரைட்டர்னு சொல்லி அந்தஸ்து கொடுத்த ஒர்க் அப்படிங்கிறது இந்த ஆட்டோபயோகிராஃபி அண்ட் அன்னோன் இந்தியன் அப்படிங்கிறது. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா சில கான்ட்ரவர்சி மேட்டர்ஸ் எல்லாம் வந்ததுனால இந்த ஒர்க்னாலே இவர் வாழ்க்கையில் பல விஷயங்கள் இறந்துருப்போம் அப்படி. இவரோட பொசிஷன் நிறையா இடத்துல கைமீறி போயிருக்கும். அதனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சில வாழ்க்கையில் சஃபர் ஆனதுக்கான காரணமும் இந்த ஒர்க்காகவே இருக்கும். அதே மாதிரி இவருடைய மற்ற ஒர்க் கான்டினென்ட் ஆஃப் சர்க்கிள், த இன்டலெக்சுவல் இன் இந்தியா, ஹிந்துசம் ஏ ரிலிஜன் டு லிவ் பை, தை ஹேண்ட், கிரேட் அனார்க், கல்ச்சர் இன் த வேனிட்டி பேக், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க். அப்படியே உங்கள் கண்ணில் அப்படியே கேப்சர் பண்ணிட்டே இருக்கணும். இதுக்காக உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா
கலர்ஸில் வந்து கொடுக்குறேன். கலர்ஸை பார்க்கும்போது இந்த இடத்து ஒர்க்கு, இது வந்து பாயிண்ட்ஸு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் கேப்சர் த பாயிண்ட்ஸ், கேப்சர் த ஒர்க்ஸ் வித் ஆத்தர் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கணும். அருந்ததி ராய் இவங்க இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இவருடைய ஒர்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டை ரொம்ப பவர்ஃபுல்லாக எடுத்து பேசியிருப்பாங்க. அதனால் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அருந்ததி ராய் அப்படிங்கிறவங்க ஒரு இயக்கத்தில் இருக்கிறதுனால, ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷனில் இருக்கிறதுனால இப்பொழுதுமே இவங்களுடைய பேர் வந்து அடிபட்டுட்டே இருக்கும். இவருடைய ஒர்க்கு த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். இவங்க அருந்ததி ராயினாலே த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸோட போய் முடிஞ்சிடும். ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஒர்க்கு. இந்த ஒர்க்குனால தான் ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராமினன்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்குது. அந்த ப்ராமினன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னா 1998 கொடுத்த மேன் புக்கர் ப்ரைஸ் ஃபார் ஃபிக்ஷனுக்கானது த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்க்கு வந்து கிடைக்குது. ஸோ அதனால் அருந்ததி ராய் வந்து மேன் புக்கர் ப்ரைஸ் ஃபார் ஃபிக்ஷனுக்கு வந்து கைப்பற்றுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிறது உலகம் முழுக்க பிரபலமான ஒன்று. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டில் வந்து எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது இந்த கேஸ்டிஸத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது இதில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸை பற்றி இருப்பாங்க. ரச்சேல் அண்ட் எஸ்தா ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ். இந்த ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ் அப்படின்னா 2 கருமுட்டையிலேருந்து 2 பேபியாக இருக்குது. ஒரே கருமுட்டையிலேருந்து பிரியாமல் தனித்தனி கருமுட்டையாக இருக்கும். அதுதான் ஒரு கான்செப்ட். ஜஸ்ட் ஒரு சயின்ஸ்க்காக, மற்றபடி அதில் வந்து டீட்டெயிலாக போக வேண்டியதில்லை. இதுலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ்டிஸத்தை பற்றி பேசியிருப்பாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த ஐமேனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இதனுடைய செட்டிங்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1969க்கும் 1993க்கும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா 1993 ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய நினைவுகள் எல்லாம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். மறுபடியும் 1969 நடக்கிற ஃபேமிலியில் நடந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பேசியிருக்க மாதிரி இருக்கும். 1993 ரச்சேலும் எஸ்தாவும் ரீயூனைட் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியுடைய மைய கருத்து. அதை தாண்டி வந்து கேஸ்டிசம், இது வரக்கூடிய கேஸ்டிஸ்ல இருந்து நிறைய சில கேஸ்டில் ஓப்பனாக பேசியிருப்பாங்க. இவங்களுடைய மற்ற ஒர்க்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா த அல்ஜிப்ரா ஆஃப் இன்ஃபினிட் ஜஸ்டிஸ், லிசனிங் டு கிராஸ் ஹோப்பர்ஸ், புரோக்கன் ரிபப்ளிக். இது எல்லாமே எப்படி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸில் கேஸ்டிசம் பேசிச்சோ அதே மாதிரி ஒவ்வொரு ஒர்க்லேயும் ஒரு மெயினான ஒரு கான்செப்டை பற்றி பேசியிருப்பாங்க. சொசைட்டிக்கு பாடம் எடுக்கிற மாதிரியே இருக்கும். இவங்களோட ஒர்க் எல்லாமே சொசைட்டிக்குள்ள ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. இந்த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸில் அப்படி தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் கேஸ்ட்டை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஏற்புடையதாக இருக்காது. பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அதை எதிர்த்து வந்து பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துருப்போம் அப்படி. ஸோ இது என்ன அப்படின்னா ஓகே அக்செப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இவங்களோட ஒர்க்கில் எல்லா இடத்துலையும் ஒரு சொசைட்டிக்கு வேண்டப்பட்ட ஒரு கான்செப்டை பேசியிருப்பாங்க அருந்ததி ராய். அரவிந்த் அடிகா ரொம்ப கம்மியான வயசுலேயே மேன் புக்கர் ப்ரைஸ் வாங்கினவர் தான் அரவிந்த் அடிகா. அதில் இவருடைய முக்கியமான ஒரு நாவல் அப்படின்னா தி ஒயிட் டைகர். ஸோ இந்த ஒயிட் டைகர் தான் த மேன் புக்கர் ப்ரைஸ் வந்து வின் பண்ணுது. ஸோ அதனால் 2008 த மேன் புக்கர் ப்ரைஸ் அப்படிங்கிற அவார்டு அரவிந்த் அடிகர் கிடைக்குது. அப்போ அவர் வயசு ஒரு 33 வயசு தான். இவர் வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸு, அதுக்கப்புறம் இங்கே பிறந்தது மெட்ராஸு, வளர்ந்தது மேங்களூர். அதாவது சொல்லப்போனால் சவுத் இந்தியாவில் தான் இவருடைய இது எல்லாமே முழுக்க இருந்துச்சு. இவருக்கு பேசிக்காகவே அவருடைய கெரியர் அப்படிங்கிறது ஒரு ஃபினான்சியல் ஜேர்னலிஸ்ட்டாக இருப்பப்படி, அதாவது ஃபினான்சியல் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில் ஒரு ஃபினான்சியல் ஜேர்னலிஸ்ட்டாக இருப்பப்படி. அதற்கப்புறம் தான் அந்த ரைட்டிங்குள்ளே வர்றாரு. அதில் முக்கியமான ஒரு ஒர்க் தான் தி ஒயிட் டைகர், 2008 வந்த ஒரு ஒர்க்கில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்ட் ஸ்ட்ரகிள்னால எப்படி இந்த உலகம் முழுக்க தெரியுது. அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு விதமான ஸ்ட்ரகிள் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் லண்டனுக்குள்ளே போனீங்கன்னா லண்டனில் கேஸ்ட்டை பற்றின விஷயம் இருக்காது. பட் ஆனால் அப்பர் கிளாஸ் லோயர் கிளாஸ்னு இருக்கும். அந்த லோயர் கிளாஸ் எதை அளவிடுவாங்க அப்படின்னா மணி. யார் அதிகமாக பணம் வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சு, பணம் இல்லாதவங்களா பூர். அப்போ ரிச் அண்ட் பூர் அப்படிங்கிறதுல பிரிச்சிருப்பாங்க. ஆனால் இந்தியாவுக்குள்ளே வரும்போது கேஸ்டிஸ்டுக்குள்ளே பிரிப்பாங்க. இவன் இந்த கேஸ்ட்டு, அதனால் இவன் வீட்டுக்கு போகக்கூடாது, இவன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ்ட்டை பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேஸ்டிஸ்னால இந்தியா எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுது, அப்போ அது வந்து உலகம் முழுக்க ஒரு குளோபலைசேஷனாக எப்படி தென்படுது அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படுத்தியிருப்பாங்க தி ஒயிட் டைகரில். அதே மாதிரி இந்த ஹிந்து ரிலிஜனை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த அரவிந்த் அடியானுடைய தி ஒயிட் டைகரில் பார்க்க முடியும். இதில் வரக்கூடிய முக்கியமான ஒரு கேரக்டர் தான் பல்ராம் ஹால்வாய். இந்த பல்ராம் ஹால்வாய்ங்கிற அந்த ப்ரொட்டகனிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் தி ஒயிட் டைகரே இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒயிட் டைகருக்கு மேன் புக்கர் ப்ரைஸ் அப்படிங்கிறது அரவிந்த் அடி, இந்த ஒயிட் டைகர்னால மேன் புக்கர் ப்ரைஸ் வந்து அரவிந்த் அடிகருக்கு கிடைக்குது அப்படிங்கிறத வச்சு மைண்டில் வச்சுக்கணும். இது இல்லாமல் மற்ற ஒர்க்கு எல்லாமே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. இதில் ஒயிட் டைகருக்கு அப்புறம் நீங்கள் இன்னொரு ஒர்க்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும், பிட்வீன் த அசாசினேஷன்ஸ்.
கேள்வி ஒயிட் டைகர்லேருந்து வரதை விடவும் பிட்வீன் த அசாசினேஷன்ஸ்லேருந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஏரியாவை புரிஞ்சுக்கணும். சிலதெல்லாம் ஃபெமிலியராக இருக்கும், சிலதான் பார்த்தோன்னா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அதாவது நமக்கு புதுமையாக இருக்கும், பட் ஆனால் திரும்ப திரும்ப படிச்சிருந்தா அது எளிமையாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஏரியாவை நல்லா டார்கெட் பண்ணிக்கோங்க. எல்லா ஒர்க்கையும் பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் மேன் இன் டவர், இதுவும் இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. செலெக்ஷன் டே அப்படிங்கிறதும் இவருடைய இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கில் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கிரண் தேசாய். நான் வந்து பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் லிஸ்ட்டை வந்து கொடுத்துட்டே இருக்கேன். இதில் கிரண் தேசாய்னா நீங்கள் எப்படி ஒயிட் டைகர்னா அரவிந்த் அடிகா ஞாபகத்தில் வச்சுக்கிறோம், அதே மாதிரி கிரண் தேசாய்னா த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரண் தேசாயினுடைய த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேன் புக்கர் ப்ரைஸ் கிடைக்குது. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவங்களுடைய ஃபர்ஸ்ட் நாவல், ஃபீமேல் ரைட்டர், இவங்களுடைய ஃபர்ஸ்ட் நாவல் பார்த்தீங்கன்னா புலாபுலோ இந்த கோவா ஆர்ச்சர்ட் 1998 வருது. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ். இந்த ரெண்டு புத்தகம் தான். இது ரெண்டுலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி தான் கிரண் தேசாயினாலே வரும். ஸோ அதனால் இதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதனால் எப்பொழுது வந்து வருதோ அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தோன்னா எப்போ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ரைட்டர்ஸ் யார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே வாங்க. விக்ரம் சேத், இவரும் அப்படிதான், கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும். அதில் வந்து பார்த்தோன்னா சூட்டபிள் பாய் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். விக்ரம் சேத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இவருக்கு பத்மஸ்ரீ, சாகித்ய அகாடமி அவர், பர்வசி பராத்தியா சமன், அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டு. பர்வசி பராத்திய சமம் அப்படிங்கிற ஒரு அவார்டு, டபிள்யூஹெச் சிம்த் லிட்ரரி அவார்டு, இதெல்லாமே வந்து கிடைச்சிருக்கும். சாகித்ய அகாடமி மாதிரி தான் இந்த டபிள்யூஹெச் ஸ்மித் லிட்ரரி அவார்டு அப்படிங்கிறது. இதில் வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா சூட்டபிள் பாய், த கோல்டன் கேட், அண்ட் ஈக்குவல் மியூசிக், டூ லைஃப்ஸ். இதில் இவரை இன்னும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சூட்டபிள் பாய், த கோல்டன் கேட்டை வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கணும். விக்ரம் சேத்தனால இது ரெண்டுலேருந்து ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து பார்த்துட முடியும். பெரும்பாலும் உங்களுக்கு நிஜமாக நான் சொல்கிறேன், டிஎன் செட்டில் நான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த ஸ்லைட்லேருந்து அந்த ஒர்க்கும் அந்த ஆத்தர் இவங்களுக்கான கேள்வி கண்டிப்பாக இருக்கும். இதை ஸ்கிப் பண்ணி போகவே மாட்டாங்க, கண்டிப்பாக வரும். 100% இதுக்கு வந்து என்னோட அஷூரன்ஸ் இருக்குது. அமிதாப் கோஷ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தது பார்த்தீங்கன்னா கல்கத்தா, பட் ஆனால் வளர்ந்தது எல்லாமே இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா பல்வேறு பகுதிகளுக்கு வந்து போயிருப்பாப்படி. இதில் அமிதாப் கோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய செட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பே ஆஃப் பெங்காலை வந்து அரௌண்ட் பண்ணி தான் இந்த செட் அப்படிங்கிறதே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், இதனுடைய ஏரியாவுக்குள்ள தான் இந்த செட் அப்படிங்கிறதே இருக்கும். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2007 பத்மஸ்ரீ அப்படிங்கிற அவார்டு அப்படிங்கிறது கிடைக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தி கல்கத்தா குரோமோசோம், வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த கல்கத்தா குரோமோசோம், சி ஆஃப் பப்பீஸ், த கிளாஸ் பேலஸ், ரிவர் ஆஃப் ஸ்மோக். இந்த கல்கத்தா குரோமோசோம் பேஸ் பண்ணி தான் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதனால் அதை எப்போ பிடிச்சாச்சு அதில் யாரான கேரக்டர்ஸு இந்த மாதிரியான ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் போய்க்கணும். ஸோ நல்லா மறுபடியும் ஒன்ஸ் அகைன் இதை பார்த்துக்கணும். த சி ஆஃப் பப்பீஸ், த கிளாஸ் பேலஸ், த கல்கத்தா குரோமோசோம், ரிவர் ஆஃப் ஸ்மோக், இதை அமிதாப் கோஸில் புரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் லோட் பண்ணணும். நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் தான் கொடுத்துட்ருக்கேன், இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணணும், பேக்ரவுண்டில் உங்களுடைய ஒர்க் லோட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவருக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து எழுத ஆரம்பிச்சிடும். அப்படி இவருடைய ஒர்க்ஸ் அப்படிங்கும்போது த கிரேட் இண்டியன் நாவல், த $5 ஸ்மைல் அண்ட் அதர் ஸ்டோரிஸ், ஷோ பிஸ்னஸ், ரைட். இதில் ரைட்டை வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துக்கணும். சசி தரூர், ஆல்மோஸ்ட் இன்னும் கம்மி ஸ்லைடு தான், முடிச்சிடலாம். ஜீத் தைல், இவருடைய முக்கியமான ஒர்க் அப்படின்னா நார்கோ போலீஸ். இவருடைய கேள்வின்னு வந்தாலே இந்த நார்கோ போலீஸ் பேஸ் பண்ணி ஒரு கேள்வி வரும். இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் நாவல். இது வந்து பார்த்தோன்னா 17th and 80s இருந்த பாம்பேவை பற்றின ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இதனுடைய செட்டிங்கே 17th and 80s ஆஃப் பாம்பே தான். இது இந்த ஒர்க்குக்காக இவருக்கு என்ன பண்ணாங்க, டிசிஎஸ் ப்ரைஸ் ஃபார் சவுத் ஏசியன் லிட்ரேச்சர் கிடைக்குது. அதேமாதிரி 2012 மேன் புக்கர் ப்ரைஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் தான் ஆயிருப்பா. அப்படி அந்த மேன் புக்கர் ப்ரைஸ் அவார்டு அப்படிங்கிறது ஜீத் தைலுக்கு வந்து கிடைக்காது. இவருடைய இன்னொரு ஒர்க்கு சாகித்ய அகாடமி வாங்கினது என்னன்னா இவருடைய கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ், திஸ் எரர்ஸ் ஆர் கரப்ட், திஸ் எரர்ஸ் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது சாகித்ய அகாடமி வாங்கின ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸில் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கோப்லிப்ஸோ, நார்கோபோலிஸ், அப்போகப்லிப்ஸோ, தீஸ் எரர்ஸ் ஆர் கரெக்ட், இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஃபைன். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரைட்டர்ஸ்லேருந்து லைட்டாக மைனரான ரைட்டர்ஸ்குள்ளே வந்துடும். ஆனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, மைனர் நினச்சிடுங்க, இன்னும் மைனர்லாம் இருக்காங்க, அந்த அளவுக்கு போகலை. அதே மாதிரி பானர்ஜி தேவ்கர்னி, இவங்களது த பேலஸ் ஆஃப் இல்யூஷன்ஸ், த மிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ், கியூன் ட்ரீம்ஸ்,
இந்த ஒர்க்கை புரிஞ்சுக்கணும். ஈவன் சேத்தன் பகத் பற்றி கூட சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வம்சி ஜுலூரி இவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலிஜனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. வம்சி ஜுலூரிலாம் பார்த்தீங்கன்னா ரிலிஜன்ஸ்குள்ளே போயிடுவேன், அது பார்த்தாலே தெரியும். சரஸ்வதிஸ் இன்டெலிஜென்ஸ், ரியாமிங் ஹிந்துயிசம், தி மித்தாலஜிஸ்ட், இது பார்க்கும்போதே தெரியுது இந்த ஒர்க்கெல்லாம் எதை காட்டுது, ஒரு ரிலிஜன் ஈவெண்ட்டை எடுத்து காட்டுது. ஸோ அதனால் வம்சி ஜுவல்லரிங்க அவங்களோட ஒர்க்ஸ் பெரும்பாலும் மேல் ரைட்டர் தான். இவங்களது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் கான்செப்டுக்குள்ளே வெளிப்படுத்தும் மாதிரி தான் இருக்கும். இன்க்ளூடிங் தேவகர்ணி இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ்னுடைய இதை பார்க்க முடியும். சேத்தன் பகத் இவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபெமிலியராக போயிட்டுருக்கும். எப்படி ஆர்கே நாராயணனுடைய நாவல்ஸ் படிக்கும்போது ஒரு எளிமை இருக்குமோ, அதே மாதிரி தான் சேத்தன் பகத்தினுடைய ஒர்க்குமே. இவர் எழுதும் போதே அப்படின்னா ஒரு மூவி ஸ்கிரிப்டுக்கு போகிற மாதிரியே தான் இருக்கும். அதனால் இவருடைய நாவலை பேஸ் பண்ணி தான் நண்பன் மூவியெல்லாம் கூட வந்துச்சு. அது 3 இடியட்ஸாக வந்துச்சு, அதுக்கப்புறம் நண்பன் மூவியாக மாறிச்சு. நிறையா ஒர்க்கு சேத்தன் பகத்தினுடைய பல ஒர்க்கு மூவியாக மாறி இருக்கும். இவருடைய நிறையா ஒர்க் இருக்குது, அதில் ஒரு 3 ஒர்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட், ஒன் இண்டியன் கேர்ள், த 3 மிஸ்டேக்ஸ் ஆஃப் மை லைஃப், இதெல்லாம் இவருடைய இதில் இம்பார்ட்டண்டான ஒர்க்கை எடுத்துக்கணும். அனிதா நாயர் இவங்களையும் அதான், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைரக்டராக இருக்கிற சமயத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவர் புத்தகமும் எழுத இருக்கும். டைரக்டர்னால ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும், கூடவே எழுதக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இவங்களுடைய ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ்னு வந்து பார்த்தோன்னா சட்டையர் ஆஃப் த சப்வே. இந்த சட்டையர் ஆஃப் த சப்வே அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி, இம்பார்ட்டன்ட். அனிதா நாயருடைய ஒரு முக்கியமான ஒர்க் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். சட்டையர் ஆஃப் த சப்வே, கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரி, கட் லைக் வூண்ட், செயின் ஆஃப் கஸ்டடி, த லிலா ஹவுஸ், இதெல்லாம் அனிதா நாயருடைய முக்கியமான ஒர்க். ஸோ ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்தியன் ரைட்டர்லேருந்து யாருக்கிட்ட இருந்து கேள்வி வரும், எந்த ரைட்டர், அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் என்ன அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். ஸோ இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்கனாலே கண்டிப்பாக இந்தியன் ரைட்டர்லேருந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேள்வி இருக்குது. பயப்பட வேண்டியதில்லை, கண்டிப்பாக இதில் கொஸ்டின் இருக்குது. ஒன்றே ஒன்று தான், பேக்ரவுண்ட் ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணணும். இது பண்ணினா தான் அது உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 3 மெமரிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் போது மார்க்கு நிச்சயம் இதில் வாங்கிடுவீங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, நான் கொடுத்துருக்கிற ஆத்தர் அவங்க எழுதின ஒர்க்கு, அந்த ஒர்க்கை எப்போ பப்ளிஷ் ஆச்சு, அதற்கு அப்புறமா அந்த ஒர்க்கில் வரக்கூடிய முக்கியமான கேரக்டர் யார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வருது. இதெல்லாம் தேடும் போதே அதை பற்றின ஒரு ஐடியா அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த விஷயத்த நல்லா பார்த்துக்காங்க.